ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கியூஆர்எல்ஸ். இன்றைக்கி டே நல்லபடியாச்சு. காலைல 6 மணிக்கு ஸ்கூல் டியூட்டியில் போய்ட்டு பசங்களை இறக்கி விட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் பண்ணி இப்போ 8:45 பக்கம் ஆகுது அக்கார்டிங் டு சவுதி. போயிட்டு புரோட்டா வாங்கிட்டு வரணும். ஃப்ரெண்ட் வரன்ட்ருக்கான், அதனால் அவனுக்காக வெயிட்டிங். வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் டியூட்டி கூப்பிட்டாங்கன்னா டியூட்டி, இல்லை அப்படின்னா மறுபடியும் மத்தியானம் போய் பிக்கப் தான். மற்றபடி வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. மத்தியானத்துக்கு ஏதாவது குக்கிங் பண்ணணும் ரூமில். இன்னும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு முடிவு பண்ணல. ஓகே, போயிட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பார்க்கலாம். ஓகே, பாய். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, ஸ்கூல் டியூட்டி போய் பசங்களை கூப்பிட்டு வரலான்னு போனது. போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ அங்கேருந்து நான் என் ரூம் போகணும். என் ரூம் இங்கேருந்தா ஒரு 11 கிலோமீட்டர். டிராஃபிக் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸில் போயிடலாம். டிராஃபிக் இருந்துச்சுன்னா 40 மினிட்ஸ் ஆகிடும். ஜஸ்ட் ஒன்லி 11 கிலோமீட்டர்ஸ். இத்தனைக்கும் 3 wheel lanes தான். மேக்ஸிமம் ஹைவேஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் டிராஃபிக் இருந்துச்சுன்னா லேட்டாக தான் செய்யும். எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. போயிட்டு தனிமேட்டு தான் ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணணும். இன்னும் எதுவும் குக் பண்ணல. எதர் குக் பண்ணணும், இல்லை அப்படின்னா இன்னும் அதர்வே ஹோட்டல் தான். போனது என்னன்னு தெரியும். சரியான டிராஃபிக் கேஸ் இப்போ வரும்போது. இதுவே 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்கணும். பட் வர முடியாத அளவுக்கு டிராஃபிக். 2 இடத்துல இன்டர்செக்ஷன் வேறு ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. ஓப்பன் க்ளோஸ் பண்ணி விட்டானுங்க போலீஸ்கார் பேரிகேட் போட்டு. அதனால் அங்கே லாக். வெரி பேட் கைஸ். மக்களே, எங்கள் ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்கா, ஒன்றும் இல்லை, டோரில் வச்சுருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. கொஞ்சம் கோளாறான தான். வீடியோ பாதியிலே கட்டாக இருக்கும். போலீஸ் வந்துட்டாங்க. ஆப்போசிட்டில் கட்டாய் கிராஸை ஸ்லோ பண்ணிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கானது. கேமராவில் பார்த்தா ஃபைன் வரும். போலீஸ் நிறுத்துனாங்கன்னா என்ன ஏதுன்னு கொஸ்டின் ஆகும். அது பில் ஆனாலோ இல்லை ஃபைன் ஆனாலோ நமக்கு லாஸ். மொதல் விஷயம். ரெண்டாவது, அது யாருக்கு போனால் டேரெக்டாக கஃபீலுக்கு போகும். கஃபீல் யாருன்னா ஓனர். அவங்களுக்கு போச்சுன்னா எனக்கு ஊருப்பட்ட என்ன பஞ்சாயத்து ஆகும். இருக்கிற பிரச்சனையில் இதை வேறு ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, அங்கேயே டப்புன்னு ஃபோன் அப்படியே கீழே வச்சு கட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு டப்புன்னு என் கை வந்ததோட கட்டாயிருக்கும். மற்றபடி அது வேறு ஒன்று. அதனால தான் மக்களே, ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் கம்மியாக தான் இருக்குது. பட் போனால் தான் தெரியும். இன்னும் மெயின் ரோடு ஜாயின் ஆகலை. சைட் வேலே தான் போயிட்டுருக்கு. மொபைலில் சைடில் ஹோல்டர் இல்லாத காரணத்தினால் சைடில் டோரில் வச்சுட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோவாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற ரோட் லிமிட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 80 தான். ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலான ரோட்ஸ்னாலே 2-3 லேன்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 80 வரைக்கும் லிமிட் இருக்கும். அதுக்கு மேலே போக 90, 100, 110, 120, 140 வரைக்கும் இருக்குது. 140 வந்து நீங்கள் அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிற மாதிரி போனீங்க அப்படின்ற பட்சத்தில். எக்ஸாம்பிள் இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட்னா உங்களுக்கு ஸ்டேட் கணக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டு கேரளா போகிறோம், இல்லை அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே மொத்தமாகவே இந்த கண்ட்ரியே ஒரு சின்ன கண்ட்ரி. அதில் இருக்கிறதே மெயினான ஏரியானா ஒரு 5-6 ஏரியா தான். அதுவே எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப கம்மி. டிஸ்ட்ரிக்ட் கணக்குன்ற மாதிரி நம்ம ஊர் அளவெல்லாம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். எக்ஸாம்பிள் இங்கே ஜித்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மெயினானது ஒரு 5-6 ஏரியா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்ம ஊரில் மாதிரி கிடையாது. தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது. டிஸ்ட்ரிக்குள்ளே எத்தனையோ மெயினான ஊர் இருக்குது. இங்கே அந்த மாதிரி கிடையாது. அதில் ஒரு விதத்தில் இது பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு விதத்தில் கொஞ்சம் கட்டுப்புன்னு சொல்லலாம். ரெண்டாவது, இங்கே இருக்கிற முக்காசி நார்மல் பர்சன் யூஸ் பண்ணுறது, வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா வண்டிக்குமே மேக்ஸிமம் கம்பெனி சைட்லேருந்து லிமிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்பீட். 120, 130, 140 சில வெஹிக்கிள்ஸ் தான் போகும். ரொம்ப ரேராக நிறைய இதில் வந்து ஹோல்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் டிரைவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா. இந்த வண்டி அப்படி தான். இதுலேயும் 120 லிமிட் லாக். 120 தொட்டுச்சுன்னா கீன்னு கத்தி, பக்கத்தில் என் ஓனர் இருந்தால் அப்புறம் அவரே என்னை திருப்பி கத்தி எல்லாமே நடக்கும். இது இங்கே ரொம்ப சகஜமானது. ஆவரேஜாக போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது. ரெண்டாவது, இங்கே மெயினானது இன்னொன்று என்ன மக்களே, ஒரு கட்டு மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது அந்த கட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 3 to 4 கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகும். ஒவ்வொரு டைம் வேலை செய்கிறாங்கன்னு கட்டு நிறுத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு டைம் போலீஸ்காரனுக்கு டைம் பாஸ் ஆகணும்னு குறுக்க வருவான், வண்டியை போடுவான், தலைகீழாக நிறுத்துவானுங்க. அதாவது தலைகீழாக நிறுத்தாங்கன்னு எப்படி சொல்கிறதுனா, ஃபுல்லாக சைடில் 2 வீலர் கூட போக முடியாத அளவுக்கு கடைச்சி நிறுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம ஊருக்காரங்க மாதிரி சைடில் துளியால் கேப் விட்டு 2 வீலர் போகிற மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாக போட்டு அடைச்சிட்டு போயிடுவாங்க. சில டைம்
3 லேன் ரோடு இருக்கும். அதில் 3வது லேன் கடைசி லேனில் காரை இப்படி நீட்டு மாதிரி போட்டு அங்கிட்டே இறங்கி நின்றுப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் நிற்பாங்க. வர வழி நான் போகிற வண்டி ஏதாவது ஒன்று பிடிப்பாங்க, நிறுத்துவாங்க. இங்கே ரொம்ப ரேராக ஏரியாவுக்குள்ளே வீடு இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போனால் மட்டும்தான் ஒரே லைனில் ஆப்போசிட்டில் வண்டி வர மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே உங்களுக்கு எல்லாமே செப்பரேட் லைன்ஸ் தான். போகிறதுக்கு ஒரு சைடு, வர்றதுக்கு ஒரு சைடு இருக்கும். நடுவில் மக்களே வேறு ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. ஒரு ஃபோனு ஒரு வீடியோ எடுக்கலான்னு ரொம்ப நாளாக இதெல்லாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எடுத்தால் என்ன நிலைமை ஆகும், எப்படி எடுக்கிறது, ஃபோனை முதல்ல எங்கே வைக்கிறது. இப்போ வரைக்கும் ஃபோன் வைக்கிறதுக்குன்னு இந்த காரில் பர்ஃபெக்டாக ஒரு இடம் கிடையாது. பர்ஃபெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மூஞ்சி தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரே மாதிரி வீடியோ லேண்ட்ஸ்கேப் எடுக்கிற மாதிரி வைக்கலாம்னா அதுக்கு சுத்தமாக இடம் கிடையாது. இப்போவே காரில் உள்ள ஸ்டேரிங்க்கு முன்னாடி இருக்க கேப்புக்குள்ளே எடுத்து சொருகி வச்சுருக்கிறேன். கேமரா சென்டரில் இருக்கிறதுனால என் தலை மட்டும் எங்கேயோ தன்னந்தனியாக வீலில் சுற்றின மாதிரி நடுப்புறம் மட்டும் தெரியுது. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. கேமரா ஆங்கிள் செட் பண்ண முடியல, ஒரு மண்ணும் பண்ண முடியல. ரெண்டாவது இப்போ வரைக்கும் வீடியோ எப்படி எடுத்து அதை எதில் எடிட் பண்ணுறது, எப்போ எடிட் பண்ணுறது, இதை அப்லோட் பண்ணால் அடுத்து என்ன பஞ்சாயத்து வரும், ஓனர் வீட்டில் என்ன பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது இதோட மெயினானது, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். சென்டர் மிரர் கையோட இன்றைக்கி மத்தியானம் பிடிக்கிட்டு வந்துருச்சு. அதனால தான் மத்தியானம் வீடியோ எடுக்க உள்ள ஒன்றும் இல்லை. காரில் போயிட்டு வீடியோ டியூட்டி போகும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். உள்ளே வந்து பார்த்தோன்னா சென்டர் மிரர் கேப் அப்படியே மேலே இப்படி கண்ணாடி ஒட்ட வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து கம்மு பிடுங்கிட்டு வந்துடுச்சு. தன்னந்தனியாக அப்படி இங்கே தொங்குது சைடில். பக்கத்தில் டேஷ் கேம் இருக்குது. டேஷ் கேம் ஒயரில் சுற்றி தொங்கிட்டு இருந்துச்சு. கார் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணும்போது அப்படியே சைடில் ஒயரை மட்டும் தனியாக கழட்டி அங்கிட்டு தொங்க விட்டுட்டு கேமரா செட்டை கழட்டி அப்படியே மிரரோட கழட்டி அப்படி சைடில் வச்சுட்டேன். சீட்டில் ரெண்டுத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஓனரோட பையனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இப்படி பிடிங்கிட்டு கிடந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னதுக்கப்புறமா பையன் வந்துட்டு ஓகே நான் பேசிட்டு சொல்கிறேன், உனக்கு லொக்கேஷன் வரும், போயிட்டு ரெடி பண்ணிக்க அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் அது என்ன கதைன்னு இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு நைட்டு தான் தெரியும். எப்படியும் ஒரு வேலை ஒன்றுங்கிட்ட சொன்னோன்னா 2 நாள் ஆகிடும். மொதல் விஷயம் இன்றைக்கி டியூட்டிலே கடுப்பு தான் மக்களே. ரிட்டன் பிக்கப்புக்கு எப்பவும் கிளம்புற மாதிரி இங்கேருந்து 1/2 hour ஆகும். இங்கேருந்து போகிறதுக்கு இங்கேருந்து நான் போயிட்டு ஐடி கார்டு வந்து பசங்களோட வீட்டில் இருக்குது. அங்கே வேலை செய்கிற பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் இங்கேருந்து போகணும் ஸ்கூலுக்கு. என் ரூம்லேருந்து 11 கிலோமீட்டர் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து 23 கிலோமீட்டர் ஸ்கூலு, அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும். இங்கேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டேன். 10 கிலோமீட்டர் ஒரு 8-9 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டேன். என் ஓனர் மேடம் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன், நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கேன், கிளம்பி மேலே ஒரு வீட்டுக்கு வா அப்படின்னு. என்னன்னு கேட்டால் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுத்துரு அந்த வீட்டில் அப்படின்னு. நான் கிளம்பி போயிட்டு அப்புறம் ரிட்டன் மறுபடியும் வண்டியை திருப்பிட்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்பி போனேன். கிளம்பி போகும்போது 1 மணிக்கு அந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு சொன்னது டைமிங். நான் இங்கேருந்து போகும்போதே 1 மணி பக்கம் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டரும் 10 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்போது ஒரு மெசேஜ் போட்டேன், லேட் ஆகிடுச்சு, வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னொரு 10 நிமிஷம் வந்துடும். 1:05 போயிட்டு அங்கே வீட்டில் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறமா அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை வந்துடுது, இனிமேல்ட்டு நேரமாக வந்துடு அப்படின்ட்டு. சரியான கடுப்பு மக்கள். நான் பர்ஃபெக்டாக 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி போகலான்னு கிளம்புனேன். போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு கிளம்பி வா ரிட்டன் வான்னானுங்கன்ட்டு போயிட்டு வந்தால் ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி அப்படியே பிடிச்சி சொல்லிட்டு வந்துட்டேன். நான் மெசேஜில் போட்டு இந்த மாதிரி நான் முதலே வந்தேன், இந்த நேரம் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, ரிட்டன் பேக் கொடுத்து விட்டாங்க, அது வாங்கிட்டு வந்தால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. அவ்வளோதான் மகளே, ரூம் வந்துச்சு, கவர் பார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அவ்வளோதான், போயிட்டு ஒன்றும் குக் பண்ணணும். இல்லை லைட்டாக போய் கொஞ்சம் கடுப்பாக டயர்டாக தான் இருக்குது. மணி 2:53 ஆக போகுது. பேசாமல் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நாளைக்கு எடுத்து குக்கிங் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே மக்களே, பாய். அடுத்து ஈவினிங் தான் டியூட்டி வந்துச்சுன்னா என்னென்னு பார்க்கலாம். அப்போ ஏதாவது புலம்பு ஏதாவது வளரு. லெட்ஸ் மீட் அட் தட் ஈவினிங் வளரல்ஸ். பாய். a ஷார்ட் பிரேக். ஹாய் மகளே, வெல்கம் பேக். ஆக்சுவலாக நான் டியூட்டி இன்னும் முடியல. சாயந்தரம் பெருசாக எதுவும் ஒர்க் இல்லை. ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டு கூட எல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு சும்மா ஐடியா தான் இருந்துட்டு இருந்தேன். சரி டைம் இருக்குது, சும்மா தான் இருக்குது, காரை கழுவலான்னு கிளம்பி வெளியில் வந்தேன். கஃபீல் ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாப்பில் வெளியில் போகணும் வா அப்படின்ட்டு. கார் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண விட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
வந்துடுறேன். எங்கே போகிறதுன்னு தெரியும், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியும். ஓகே மக்களே.